இல்லை எனக்கு புரியலை அது என்னது. எல்லா ஃபேமிலியிலையும் 3 மெம்பர்ஸ் தான் வராங்க, 3 பேர் தான் அலௌடு. மஞ்சரி அவர்களோட குடும்பத்தில் 4 பேர் வந்தாங்க, அது ஒரு குட்டி குழந்தை, அந்த குழந்தைய நம்ம கணக்கிலே எடுத்துக்க கூடாது. ராணுவோடைய ஃபேமிலியில் மட்டும் 4 பேர், அதுவும் 4 பேரும் அடல்ட்ஸ். அதுவும் பாருங்கள் எப்படி வராங்க பாருங்கள், கன்ஃபெஷன் ரூம் வழியாக ஒரு டாக்டர் வேஷத்தில் தம்பி அனுப்பி அதுக்கப்புறமா அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரையும் அனுப்புகிறாங்க. அப்படின்னா இதிலேருந்து எனக்கு ஒரு நல்லா புரியுது ஒரு விஷயம், பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது. இல்லைனா 4 பேர் எதுக்கு அனுப்ப போகிறாங்க, ஒரு ஸ்பெஷலான ஒரு கிட்டு மாதிரி ராணுவ இந்த வீட்டுக்குள்ளே ஏன் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு புரியலை. ஸோ நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சா. இது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. ராணுவ அவர்களுடைய குடும்பத்தார் இன்னைக்கு 2வது ஃபேமிலியாக உள்ளே வராங்க. ஒரு ஃபேமிலி அப்படின்னு உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க பையனோட கேமை நல்லா பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு சில விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னும் போது என்ன அவன் பண்ணுறான், என்ன அவன் மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டணும். உதாரணத்துக்கு சௌந்தர்யா அவர்களுடைய ஃபேமிலி வந்து முழுக்க மிஸ்டேக்ஸ் பற்றி மட்டும்தான் பேசினாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம பொண்ணுக்கிட்ட எந்த விதமான பாசிட்டிவும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ சௌந்தர்யா எப்படி வந்து ஒரு கேரக்டரோ அதே கேரக்டர் தான் ராணுவ. இது பொண்ணு அது பையன், அவ்வளவுதான் வித்தியாசம். இங்கே சௌந்தர்யா பேர் அங்கே ராணுவ பேர், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து 2 பேரும் மென்டலி ஒரே கேரக்டர்ஸை கொண்டவர்கள் தான், இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ். இப்போ ராணுவ வந்து இத்தனை நாளாக டாஸ்க் விளையாடிருக்கான் அப்படின்னா அந்த டாஸ்க் அவன் எதுவுமே உருப்படியாக விளையாடல, அந்த டாஸ்க்கை கெடுத்து தான் விளையாடிருக்கான். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவன் மிஸ்டேக்ஸ் எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா என்னமோ அவன் பெரிய சாதனை பண்ண மாதிரியும் அவன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் பிளேயர்ன்ற மாதிரியும் வேற லெவலில் பண்ணுற மாஸ் பண்ணுற ஃபைனல்ஸ் வரைக்கும் நீ போயிடுவ, அதுக்கப்புறம் ஆண்டவன் கையில் நீ இப்படியே பண்ணு, நீ உன்னை மாற்றிக்காத. வீக்கெண்டில் மட்டும் விஜய் சேதுபதி கேள்வி கேட்டால் கிளியராக பேசு. இதை தவிர்த்து அவங்க எதுவுமே அவன் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. எனக்கு பார்க்கும்போது செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவ்வளோ முட்டு கொடுக்கணுமா ஒரு குடும்பம்? ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும், எதுலையுமே உருப்படி கிடையாது. அவனுக்குமே சேம். இப்போ சௌந்தர்யாவுக்கு எப்படி வந்து பேச தெரியாதோ ராணுவுக்குமே பேச தெரியாது. சௌந்தர்யாவுக்கு எப்படி வந்து ஒரு கேமோட புரிதல் இல்லாமல் இருப்பாங்களோ அதே தான் ராணுவம். 2 பேரும் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வெளியில் பேசி வச்சுட்டு தான் வந்திருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். 2 பேருமே நண்பர்கள், ஒரே கேரக்டர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நான் எதனா ஒரு பிரச்சனை பண்ணால் நீங்கள் என்கிட்ட வந்து சண்டை போடு, நீங்கள் எதனா ஒரு பிரச்சனை பண்ணால் நான் உங்கள்கிட்ட வந்து சண்டை போடுறேன். ஸோ இப்படி வந்து நம்ம கண்டென்ட் உருவாக்கிப்போம், இதன் மூலமாக நம்ம வெளியில் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்திருக்காங்க. ராணுவ வந்து ஒரு விஷயமா கேட்குறான் அவங்க கிட்ட, இந்த ஒரு விஷயம் நான் பண்ணேன் வெளியில் வந்துச்சா, அது எப்படி இருக்கு, இந்த ஒரு விஷயம் பண்ணேன் அது எப்படி இருக்கு, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்காங்களா, வேலையெல்லாம் நல்லா நடக்குதா, பயங்கரமாக இருக்குதா, ஓட்டிங் நல்லா வருதா, நான் ஃபேமஸாக இருக்கேனா, ஒன்று வேணா கேட்குறாப்புல. எல்லாத்துக்கும் அவங்க ஆமாம் நீ சூப்பராக இருக்க, உனக்கு என்னடா தங்கம், நீ தான் தங்கம் டைட்டில் வின்னர் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. இந்த கருத்து முரண்பாடு அப்படின்ற ஒரு செஷன் வரும் இல்லையா, அந்த செஷன் அப்போ அவங்க தங்கச்சி சௌந்தர்யா மட்டும் ஒரு கேள்வி கேட்டாங்க. அடிப்பட்டது வந்து நீங்கள் நடிக்கிறான்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி அதை மட்டும்தான் சொன்னாங்க. மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து வேற விஷயங்கள் கேட்குறாங்க. இப்போ ராணவே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அவங்க அம்மா வந்து ராணுவ தான் சொல்கிறாங்க. நான் சொல்லட்டுமா யாருன்னு? ராணுவ தான். இப்போ இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே எதனா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் அவங்க அம்மா வந்து வித்தியாசமாக முட்டு கொடுக்குறாங்க. வித்தியாசமாக முட்டு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு அந்த குழம்பு செஞ்சதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அது ரொம்ப கவுச்சி ஸ்மெல் அடிச்சுது. அதாவது கறி குழம்புல சாம்பார் பொடி ரசப்பொடியெல்லாம் போட்டு ஒன்று பண்ணாப்புல அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கும் அவங்க அம்மா எப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருந்துச்சுல, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு சுத்தமாக நல்லா இல்லை, இது வந்து ஹெல்த்தியாக இல்லை. சௌந்தர்யா ஃபேமிலியை பார்த்துட்டு இந்த ஃபேமிலியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. அதுவும் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக மோதிரம், நல்ல வசதியான ஒரு பர்சன் தான். கராத்தே சந்துரு அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஆள், பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவருக்கு, முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ அதை வச்சு பயங்கரமாக அவர் வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ பையனுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு செல்லம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் பையன் நல்லா விளையாண்டார் அப்படின்னா நீங்கள் வந்து அதை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் பண்ணுறது பூராமே ப்ராடுத்தனம். அதில் வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் முட்டு கொடுக்கறது, எல்லாரும் ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க. முக்கியமாக ஜாக்லினுக்கு கொஞ்சம் கூட அவங்க வந்ததில் சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சு யாருக்குமே வந்து அதை சந்தோஷத்தை கொடுக்கல. மற்றவங்க அதை மூஞ்சில் காட்டலை, ஜாக்லின் அதை அழகாக மூஞ்சில் காட்டுறாங்க. இப்போ ஜாக்லின் எதனா கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அப்பா வந்து கராத்தையெல்லாம் சொல்லி கொடுத்தாப்புல, 2-3 ஸ்டெப்லாம் போட்டாப்புல, ரொம்ப புகழ் பாடிட்டு பயங்கரமாக சொம்படிச்சு தான் போயிருக்காங்க. லிட்ரலாக ராணுவுக்கு முழுக்க சொம்படிச்சுட்டு நீ நல்லா பண்ணியிருக்க, நீ இதே மாதிரி பண்ணுன்னு சொல்லி அவனை இன்னும் உசுப்பேற்றி விட்டு தான் போயிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கேன்,
இந்த கிறுக்குத்தனத்தை இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்து விட்டு போயிருக்காங்க. இன்னும் சரி வீட்டில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, வெளில எல்லாம் பயங்கரமாக இருக்கு போல அப்படின்னு சொல்லி அவன் என்னெல்லாம் பண்ண போகிறான்றது தெரில. நம்ம அதை பொறுத்து தான் பார்க்குறோம். வந்த ஃபேமிலியிலே எனக்கு பிடிக்காத ஃபேமிலி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நேற்றுக்கு எப்படி ராயனுடைய குடும்பமோ, ராயனுடைய அக்கா அவங்கள மட்டும் ஸ்பெஷலாக நம்ம சொல்லணும். அந்த மாதிரி இப்போ இவங்க நம்ம ராணவுடைய குடும்பத்தார் தான் இருக்கிறதுலே போரிங்கான ஃபேமிலி, இருக்கிறது இரிட்டேட்டிங்கான ஃபேமிலியாக என் கண்ணுக்கு தெரிகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க பண்ண விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இதான் முதல் முறையாக நீங்கள் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.